மக்கள் நலவாழ்வு குழு தொடர்பான வழிமுறைகள் பற்றி கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் விளக்கமாக யார் எடுத்துரைக்கிறது? எல்லாருமே இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து இன்னைக்கு கூட்டம் போட்டுக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் நமக்கு வந்து எதனால வந்து குறைபாடு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எடுத்துரைக்கலாம். இல்லை அதில் ஏதாவது சரி செய்யணும் அப்படின்னாலுமே அதை வந்து பேசி நம்ம வந்து கலந்தாய்வு இப்போ முடியாதவங்க, ஹாஸ்பிட்டல் போய் வெளியே பார்க்க முடியாதவங்க, கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த இல்லம் தேடி மருத்துவர்களுடைய வசதி தேவை அப்படிங்கிற மாதிரி பட்டதுன்னா நீங்கள் வந்து என் மூலியமாக அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க நம்பர் வாங்கி சொல்லுங்கள். இல்லை என் தொடர்ந்து கண்காணிங்களா கர்ப்பிணிகள் வந்து அங்கன்வாடி இதில் மையத்தில் வந்து உணவு வாங்கிக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா அழுத்தி அதை எல்லாத்துலேயும் சொல்லுங்கள், நல்லா பண்ணுங்க. மக்கள் தேடி மருத்துவன்றது வந்து மிகப்பெரிய முக்கியம். எவ்வளோ பெரிய திட்டம் இது. ஏரியாவுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா வீக்லி ஒன்ஸ் போகிற மாதிரி வச்சுக்கோங்க சார். நம்ம ஆயுஸ் பூரா பார்த்தாலும் முடியாதுமா. எந்த பகுதியில் வயசானவங்களோ அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்களோ மருத்துவமனைக்கு போக முடியாத நிலையில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ரத்த பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணுமோ அதுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணலாம், டாக்டர் வர சொல்லலாம், பிசியோதெரபி பண்ணலாம். சமைக்கிறதுக்கெல்லாம் தண்ணி உங்களுக்கு நல்ல தண்ணி சுத்தமாக இருக்கா? தண்ணி வரும். தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆனால் என்னோட கேள்வி இன்னும் எவ்வளோ சிறப்பாக பண்ண போறீங்க? காலையில் சாப்பிட்டீங்களா? இந்த ஆஸ்பத்திரி இங்க வந்த பின்னாடி பரவாயில்லையா உங்களுக்கு? நல்லா பாத்துக்கிறாங்க. ஏதாவது நான் உள்ள ஓடி வரேன், பாக்குறாங்க, நல்லா மாத்திரை தராங்க, பிபி மாத்திரை தராங்க, எல்லாம் மாத்திரையும் தராங்க, கால் வலிக்கு மாத்திரை தராங்க. அது கால் வலி முட்டு வலி நல்லா வருது இல்லை, அது கொஞ்சம் கால் வலி. அதுக்கு நம்ம கொஞ்சம் நடவுரை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் பழக்க வயசுக்கு தகுந்த மாதிரி பழக்க வளத்தை மாற்றிக்கணும். அது குறையறதுக்கு மேலே என்ன வழின்றதை டாக்டர் மாட்ட சொல்லி கேட்க சொல்லலாம். மருந்து மாத்திரையும் தேவையில்லாம அதிகமா சாப்பிடக்கூடாது. வலி மாத்திரைலாம் சாப்பிட்டா ரொம்ப அதிகமா சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். அதுக்கு என்னன்றது அது எக்ஸசைஸ் வேற மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டீராய்டு இதெல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி மாத்திரை கொடுங்க. சத்து மாத்திரை கொடுங்க. எனக்கு தெரியாது, நீங்க முடிவு கொடுங்க. ஆயில்மெண்ட் எக்ஸ்டர்னல், அதாவது வெளிப்பக்கமா பூசுறதுக்கு பண்ணி கொடுங்க. இவங்களுக்கு பிரியாட்டி கொடுத்து வயசானவங்களுக்கு ரொம்ப பிரியாட்டி கொடுத்து பண்ணுங்கம்மா. வாங்கியா? சரி, வேற என்ன அப்புறம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா பாத்துக்குவாங்க. இது இந்த திட்டத்தை இந்த ஆஸ்பத்திரி யார் கட்டணும்னு தெரியுமா? அவர் பேர் தெரியுமா? அப்படியா? சரி சரி சரி, எல்லாத்தையும் தெரிஞ்சு சொல்லுங்க. ஏதாவது வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் முடியல, இங்க வந்து வைத்தியம் பார்க்க சொல்லுங்க. காலையில் சாயங்காலம் வருவாங்க. போய் இந்த மருந்து கடையில போய் மருந்து வாங்கி சாப்பிட்றவங்க மட்டும் சொல்லுங்க. ஆமா, இங்க உங்களுக்காக தான், உங்க மாதிரி ஆளுங்களுக்காக தான் நம்ம முதலமைச்சர், நம்ம அமைச்சர் வந்து இந்த நகர்நல மையத்தை உருவாக்கியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். காப்பி குடிங்க, குடிங்க. ஐயா நீங்க எப்படிங்கய்யா? ஏதாவது ஆலோசனை சொல்றீங்களா? காப்பி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க என்ன எல்லாம் சிறப்பாக பண்றாங்களா? இருக்கட்டுங்கய்யா. சரி சரி, நன்றிங்க. வேற ஏதாவது என்கிட்ட ஏதாவது நான் ஏதாவது செய்ய வேண்டியது சொல்லுங்க. மற்றபடி எல்லாமே நம்ம குறை சொல்கிறவங்க நல்லா தான் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறது பத்தாது. நம்ம மாவட்ட செயலாளர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும். ஏன்னா அவர் வந்து அன்றைக்கி பாராட்டிட்டு போனார் இல்லையா? நம்ம ஒரு முன்மாதிரியான ஒரு கூட்டமாக இருக்குங்க எல்லா வகையிலுமே. சார் இது என்னமோ சொல்கிறாங்க, கேட்டுட்டு அது வாங்க டிஎம்ஓ பண்ணிட்டு அங்கே யார்கிட்ட போய் கேட்குறீங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இங்கெல்லாம் சாதாரண இதெல்லாம் அதனால் சுகர் பாக்கத்தில் ஸ்ட்ரிப்பு அதெல்லாம் வேணும். கவுன்சிலர் என்கிட்ட மீட்டிங்கில் சொன்னார். அதனால் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. கிடைக்கலன்னா இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட எனக்கு ஃபோன் பண்ணிடுது. நான் பேசுகிறது இல்லைன்னா நான் யார்கிட்ட பேசணும் பாரு. அது நீ அதை என்னென்ன ஃபாலோ பண்ணணும். இவரை கூட வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணணும். கரெக்ட் பண்ணது. பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.